சென்னை எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. தான் பிறந்த மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சி மகிழ்ந்த விஜய். சென்னை தலைமை செயலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. பட்ஜெட்டில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான சமூக நீதித்துறை ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன? சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு விளக்கம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்த குதிரை பேர வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமாருக்கு முன்ஜாமீன். தினமும் காலை மாலை காவல்துறை விசாரணை அதிகாரி முன் ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாலும் மு.க.ஸ்டாலினுடன் கருத்து பரிமாற்றம் தொடர்வதாக திருமாவளவன் கூறியிருப்பது நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய கருத்து. கோவில்பட்டி அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை தொடங்கி வைத்த பின் வைகோ பேட்டி. இடம்பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்கத்தின் கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இட ஒதுக்கீட்டு இழப்பை சரி செய்ய வேண்டும். மத்திய அரசும் தாவேகா அரசும் உடனடி நடவடிக்கை எடுக்க அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 5வது ஆண்டுக்கான கல்வி கட்டணம் வசூலிக்க கூடாது என அமைச்சர் அருண்ராஜ் அறிவுறுத்தல். விரைவில் 751 மருத்துவர்கள் மற்றும் 1353 சுகாதார ஆய்வாளர்கள் பணியில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிப்பு. நலம் AI என்ற பெயரில் வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அருண்ராஜ். பொதுமக்களுக்கு அரசின் மருத்துவ சேவைகள் எளிதில் சென்றடையும் வகையில் அரசு நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் அமோனியா வாயு கசிந்து 18 பேரை பலி கொண்ட ஈரால் பண்ணை ஆலைக்கு சீல். திருவள்ளூர் ஆட்சியர் உத்தரவின்படி கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் ஆலைக்கு சீல் வைத்த அதிகாரிகள். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குற்ற வழக்குகளில் தடயவியல் மற்றும் உடற்கூறு ஆய்வுகளுக்கு ஒரே மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய மனு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. கடந்த 7 நாட்களில் 24,025 சரித்திர பதிவேடு ரவுடிகள் வீட்டில் சோதனை செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல். குற்ற செயல்களில் ஈடுபட்ட 949 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஆரோக்கியா பால் விலை நாளை முதல் அரை லிட்டருக்கு 2 ரூபாயும் 1 லிட்டருக்கு 3 ரூபாயும் உயர்வு. அரை லிட்டர் ஆரோக்கியா தயிர் விலையும் 2 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல். தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டப்படி கல்வி கட்டணங்களை பள்ளிகளின் அறிவிப்பு பலகைகளில் வெளியிட வேண்டும். அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்ப ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் உயர் அதிகார குழுவை நியமிக்க கோரிய வழக்கு.
மத்திய மாநில அரசுகள் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா பகுதியில் 2வது நாளாக சீரமைப்பு பணிகள் தீவிரம். நிலச்சரிவு மற்றும் காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஜேசிபி இயந்திரங்களின் உதவியுடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். இந்தோனேஷியாவின் யோக்யகர்த்தாவில் உள்ள பரம்பானன் கோயில் புனரமைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. அதிபர் பிரபோவா சுபியாண்டோவுடன் இணைந்து கோயிலை பார்வையிட்ட பிரதமருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. இந்தோனேஷிய மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் உரையாடல்கள் இந்தியாவில் உள்ளது போன்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. 3வது நாளாக இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் குறித்த வாசத்தை அனுபவிப்பதாகவும் பிரதமர் மோடி நிகழ்ச்சி பதிவு. இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக் கொண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. ஜகர்த்தா விமான நிலையத்தில் தழுவி விடையளித்தார் அதிபர் பிரபோவா சுபியாண்டோ. மகாராஷ்டிரா மாநிலம் புனே பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம். சாலைகள் ஆறாக மாறியதால் போக்குவரத்து முடக்கம், வாகன ஓட்டிகள் அவதி. தாய்லாந்தின் டான்யாய் தாங் பகுதியில் நடைபெற்று வரும் அகழாய்வு பணிகளில் பிராமி எழுத்துக்கள் அடங்கிய தங்க மோதிரம் கண்டெடுப்பு. 2000 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படும் இந்த மோதிரத்தில் இடவலமாக பொறிக்கப்பட்ட தமிழி எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக நிபுணர்கள் தகவல். ஐந்து பணியாளர்களுடன் ஷார்ஜாவில் இருந்து பாகிஸ்தானுக்கு புறப்பட்ட சரக்கு விமானம் நடுவழியில் மாயம். அரபிக்கடலுக்கு மேலே பறந்தபோது ரேடாரில் தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகம். நாடு முழுவதும் 34 கோடி தொழிலாளர்களின் கணக்குகளில் பிஎஃப் வட்டியாக ரூபாய் 1.44 லட்சம் கோடி வரவு வைக்கப்படும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தகவல். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் ரவுண்ட் ஆஃப் 16இல் சுவிட்சர்லாந்து வெற்றி. பெனால்டி ஷூட் அவுட்டில் 4-3 என்ற கோல் கணக்கில் கொலம்பியா அணியை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேற்றம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை நிதி அகர்வால் தரிசனம். கோயிலுக்கு வெளியே வந்த நடிகையுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி.